ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. போன மேட்ச்ல பேட்டிங் சொதப்பலால தோல்வியடைந்த இந்தியா. அதே பேட்டிங் நல்லா ஆடவும் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்கா. சீரீஸ் இப்போ 1-1 தேர்ட் T20 இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா. மேட்ச் எப்படி இருந்துச்சு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய கேப்டன்களுக்கும் டாஸுக்கும் ராசியே இல்லைங்க. கோலியாக இருக்கட்டும், ரோஹிதாக இருக்கட்டும், ஏன் இப்போ வந்திருக்க சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், அவங்களால டாஸில் மட்டும் வின் பண்ணவே முடியல. சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த மேட்சும் டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. நம்ம டீமில் ஒரே ஒரு சேஞ்சு, ஆவேஸ் கானுக்கு பதிலாக ரமன்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா டிபேட் ஆகியிருந்தாருங்க. ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ண இந்தியாவுக்கு ஆரம்பமே தலையில இடிதாங்க. எஸ், விண்டேஜ் சாம்சன் இஸ் பேக். ஆடிக்கு ஒரு மேட்ச், அம்மாவாசைக்கு ஒரு மேட்ச் தான் அடிப்பேன் அப்படின்னு கங்கனை கட்டிட்டு இருப்பாரு போல. சேட்டன் இந்த மேட்சும் டக் அவுட். திண்ணையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி திலக் வர்மாவுக்கு 1-1 சான்ஸு. ஆனால் வர்மா என்ன நினச்சாரு, இந்த சான்ஸ் இனிமேல் வருமா வராதுன்னு தெரியாதரா, அடிதா அப்படின்னு மனுஷன் அடி பொழக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அபிஷேக்கும் தான் பங்குக்கு வான வேடிக்கை காட்ட ஸ்கோர் சும்மா விறு நெகிழ்ச்சி. பிச் பேட்டிங்க்கு நல்ல சாதகமாகவே இருந்துச்சு. பவுலர்ஸால எதுவுமே பண்ண முடியல. கேசவ் மகாராஜா மட்டும்தான் டீசெண்டாக பவுல் பண்ணார்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு புறம் திலக் வர்மா கதகளி ஆடிட்டு இருக்க, மறுபக்கம் பேட்ஸ்மேன்கள்லாம் வரதும் போதுமாக தான் இருந்தாங்க. ஃபைனலி திலக் வர்மா அடி பொழந்ததுக்கு தன்னோட மெய்டன் செஞ்சுரி அடிக்க இந்தியா 219க்கு 6 விக்கெட்டுங்க. சேசிங் இறந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இயற்கையும் இல்லைங்க தாங்க பண்ணுச்சு. லைட் வெளிச்சத்துக்கு பூச்சிங்க நிறைய வர மேட்ச் 15 மினிட்ஸ் டிலே ஆச்சு. வழக்கம் போல் சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆர்டர்லாம் சொதப்ப மிடில் ஆர்டர் மில்லரும் கிளாஸனும் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னடா இந்த அடி அடிக்கிறான்னு பயந்துட்டு இருக்கும்போது ஒரு வழியாக அவங்கள அவுட் பண்ணால், போன மேட்ச் பவுலர் கோஷியா எப்படி அடி வெளுத்தது ஜெயிக்க வச்சாரோ, இந்த மேட்ச் அப்படியே ஜான்சன் அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அவர் அடித்த அடியில் இந்தியா கதி கலங்கிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். எப்படியோ ஹர்ஷ்தீப் சிங் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டாக்க ஃபைனலி இந்தியா 8 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்தியா சீரீஸில் 2-1 அப்படின்னு லீடிங்கில் இருக்காங்க. பார்ப்போம், இந்தியா அடுத்த மேட்ச் வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணுறாங்களா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை டை பண்ணுறாங்களா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் கிரிக்கெட் நியூஸ்க்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.